கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே முதல் வசனத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே நாம் பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், யெகோவா ரோஹி என்றால் என்ன? யெகோவா ரோஹி என்றால் இங்கே கர்த்தர் என்ற இடத்திலே யெகோவா ரோஹி என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யெகோவா ரோஹி என்றால் என்ன என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது, 3 தகுதிகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு 3 தகுதிகள் இருக்கிறது என்பதை பற்றி போன வாரத்திலே நாம் பார்த்தோம். முதல் தகுதி என்ன? முதல் காரணம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை மேய்த்து நம்மை நடத்தி நம்மை பராமரித்து நம்மை போஷித்து நம்மை போஷிக்க அவருக்கு அதிகாரம் தகுதி இருக்கிறது என்பதை பார்த்தோம். 2வது தகுதி என்னவென்று சொன்னால், அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் நம்மை மேய்த்து நம்மை நடத்தி நம்மை போஷித்து நம்மை பராமரிக்க அவருக்கு அதிகாரம், அவருக்கு தகுதி இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். 3வது தகுதி என்ன? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு 3வது தகுதி என்னவென்று சொன்னால், நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தபடியால் என்ன செய்தோம்? நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தோம். எப்படி ஒப்பு கொடுத்தோம்? அவர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே, பிறகு அவர் நம்மை தேடி வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகையாலே இப்ப நாம என்ன பண்ணினோம்? தேவனே, நீர் என்னுடைய ஆண்டவராயிரும், நீர் என்னுடைய எஜமானாயிரும், நீர் என்னுடைய மேய்ப்பராயிரும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை போஷியும், நீர் என்னை பராமரியும் என்று நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தோம். ஆகையால் தான் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. இந்த 3 தகுதியை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு சில அடையாளங்களை போடுவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எதற்காக இந்த அடையாளத்தை ஆடுகள் மேலே அந்த மேய்ப்பர்கள் போடுவார்கள் என்று சொன்னால், இது என்னுடைய ஆடு, இது எனக்கு சொந்தமான ஆடு என்று பாருங்கள், மேய்ப்பர்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக தான் இந்த அடையாளத்தை அந்த ஆட்டின் மேலே மேய்ப்பர்கள் போடுவார்களாம். கவனிங்க, இதை போலத்தான் தேவனும் கூட நமக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்திருக்கிறார்? போட்டிருக்கிறாரு. போன வாரத்தில் பார்த்தோம். தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அது என்ன? பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டிலே ஞான ஸ்நானம். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டிலேயோ யாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே என்ன அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஞான ஸ்நானம் என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவேதான் பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். விசுவாசத்திலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தள்ளி போடக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. இந்த ஞானஸ்நானம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தம், அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நான் அவருக்கு உரியவன் என்பதை பாருங்க, இதன் செய்கிறது, காண்பிக்கிறது. அப்ப
பாருங்க, உள்ளத்துல நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு வெளிப்பிரகாரத்துல வெளியில ஒரு அடையாளம் என்ன? அதுதான் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்ன்றது என்னமோ பெரிய சடங்காத்திரம் கிடையாது, என்னமோ பெரிய இது கிடையாது. ஞானஸ்நானம் என்பது என்ன? நான் உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உள்ள இயேசு இருக்கிறாரு, நான் இயேசுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, அவருக்கு சொந்தம். அதுக்கு வெளியில ஒரு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். அவ்வளவுதான். அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு விருத்த சேதனம் என்கிற அந்த அடையாளத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன? ஞானஸ்நானம். இன்னொரு அடையாளத்தை கூட சொன்னேன். அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அது ஒரு அடையாளம் தான். பரிசுத்த ஆவியானவர் செய்யற நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன தெரிகிறது? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், இவர்கள் தேவனுக்கு உரியவர்கள், இவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை மக்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டு கொள்ளுகிறார்கள். இதைத்தான் நாம் போன வாரத்திலே பார்த்தோம். சரி, இன்றைக்கு முதல் வசனத்திலே இன்னும் சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். இந்த வாரத்திலும் கூட அடுத்த வாரத்திலும் கூட நாம் முதல் வசனத்திலே அநேக சத்தியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் இங்கே அதை பாருங்க, அனுபவித்து ருசி பார்த்து, தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்து ருசி பார்த்து இதை பிற்பாடு என்ன செய்யறான்? அவன் எழுதுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று பாருங்க இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கவனிங்களே, இங்கே தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் போது ஏதோ இந்த உலக பிரகாரமான தேவைகளை மட்டுமல்ல, அதாவது பொருளாதார தேவைகளை மட்டுமல்ல, இதையும் தாண்டி மற்ற தேவைகளையும் இவன் இங்கே சொல்கிறான். கவனிங்களே, பொருளாதார தேவைகளை சந்திக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. பொருளாதார தேவைகளை நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை குறித்து ஏற்கனவே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே காலையிலே நாம் அதிகமாக பார்த்திருக்கிறோம், அதிகமாக இதை குறித்து நான் போதித்திருக்கிறேன். ஆனால் இங்கே தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும் போது ஏதோ பொருளாதார தேவைகளை மட்டுமல்ல, எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். எந்த தேவைகளை? எல்லா தேவைகளையும். ஏதோ பொருளாதார தேவைகளை மாத்திரமல்ல, இந்த சரீரத்துக்கு அடுத்த அந்த தேவைகளை மாத்திரமல்ல, எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் தான் இவன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு என்பது கிடையாது என்று இங்கே சொல்லுகிறான். அதாவது பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய ஆத்தும தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய உணர்ச்சியின் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த அர்த்தத்திலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் ஏன் இவ்வளவு சொல்றான்? ஏன் இந்த அர்த்தத்தில் சொல்றான்னா, அவர் ஏதோ என்னுடைய சரீரத்தின் தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை, என்னுடைய ஆத்தும தேவைகளை, என்னுடைய சரீர தேவைகளை, என்னுடைய பொருளாதார தேவைகளை, என்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திக்கிறான் என்று ஏன் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறான் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, நாம் வெறும் சரீரம் கிடையாது. நாம் யாரு கிடையாது? நாம் வெறும் சரீரம் கிடையாது. கவனிங்களே, பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த சரீரத்துக்கு உணவு வேணும், இந்த சரீரத்துக்கு உணவு வேணும், இந்த சரீரத்துக்கு உடை வேணும், இந்த சரீரத்துக்கு எண்ணெய் வேணும், இந்த சரீரத்துக்கு தண்ணி வேணும், இந்த சரீரத்துக்கு சோப்பு வேணும், இந்த சரீரத்துக்கு பவுடர் வேணும், இந்த சரீரத்துக்கு என்ன வேணும்? சென்ட் வேணும், இந்த சரீரத்துக்கு செருப்பு வேணும், இந்த சரீரத்துக்கு ஷூ வேணும், இந்த சரீரத்துக்கு மெத்த வேணும், இந்த சரீரத்துக்கு கட்டிலு வேணும், இந்த சரீரத்துக்கு உட்காருக்கு நல்ல சேர் வேணும், அது நல்லா குஷன்லாம் இருக்கணும், நல்லா பஞ்சு மத்தியெல்லாம் இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த சரீரம் கேட்குது, இது வேணும் அது வேணும், என்ன செய்யுது? கேட்குது. அப்ப பாருங்களேன், பொதுவாக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை தானே செய்யறாங்க அவங்க நினைக்கிறார்கள். கவனிங்களே, அப்படி நினைக்கிறபடியால் தான் சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே, சரீரத்துக்கு தேவையானவைகள் கிடைத்த உடனே, அடே அப்பா அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி. இந்த சரீரத்துக்குரிய தேவைகள் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, அடே அப்பா தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சே, நல்ல ஒரு மெத்தைக்காக ஜெபம் பண்ணோம்,
கர்த்தாவே மெத்தை கொடுத்தக்கா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உள்ளத்துல பெரிய ஒரு திருப்தி. எவ்வளவு நாளா ஒரு நல்ல ஷூ வாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஷூவை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய திருப்தி. ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் வெறும் சரீரம் கிடையாது. இதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜனங்கள் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறும் சரீரம் கிடையவே கிடையாது, நாம் வெறும் மாம்சம் கிடையாது. இதைவிட மிகவும் மேலானவர்கள் நாம், இதைவிட மிகவும் ஆழமானவர்கள், இதைவிட மிகவும் உயர்ந்தவர்கள் நாம். கவனிங்களே, மனுஷன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். மனுஷன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி, ஆத்துமா, சரீரம். எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். என்னது? ஆவி, ஆத்துமா, சரீரம். கவனிங்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்டர், இந்த வரிசை மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம், ஆத்துமா, ஆவி கிடையாது, அல்லது ஆத்துமா, சரீரம், ஆவி கிடையாது. ஆவி, ஆத்துமா, சரீரம். மறுபடியும் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். பாருங்க, இதுதான் சரியான ஒரு ஆர்டர், ஒரு சரியான வரிசையாகும். அது மாத்திரமல்ல, கவனிங்களே, இந்த 3 பகுதியில் எது முதலாவது வருகிறது? பார்த்து சொல்லுங்க, எது முதலாவது வருகிறது? ஆவிதான் முதலாவது வருகிறது. எது இரண்டாவதாக வருகிறது? ஆத்துமா இரண்டாவதாக வருகிறது. எது மூன்றாவதாக வருகிறது? சரீரம் மூன்றாவதாக வருகிறது. ஆனால் நாம் எதை முதலாவதாக வைத்து விட்டோம்? அதைத்தான் கவனிக்கணும். நம்ம எதை முதல்ல வச்சுட்டோம்? சரீரத்தை முதலாவது வைத்து விட்டோம். எனவே தான் பாருங்க, இந்த சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே அடையப்பா தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய திருப்தி அடைந்து விடுகிறோம், இல்லையா? பாருங்க, அமெரிக்கா தேசத்திலே ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாலாம். பாருங்க, அவளாவே போய் தற்கொலை செய்து கொண்டாலாம். ஏன் என்று பார்த்தால், பாருங்க, இதை ஏன் கண்டுபிடிச்சாங்களா? ஏன் இந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளணும்? பணம் நிறைய இருக்குது, சொத்து நிறைய இருக்குது, ஏராள வசதிகள், வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பிறகு ஏன் இந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று பாருங்க, அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்களாம். பாருங்க, ஏன் என்று அதை கண்டுபிடித்தால் அவங்க கண்டுபிடிச்ச ரிசல்ட்ல அவங்க சொல்றாங்க, வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. வாழ்க்கையே போர் அடிச்சு போய் தான் இந்த பெண் என்ன செஞ்சிருக்கா? தற்கொலை பண்ணிக்கிட்டான். எது நான் தற்கொலை பண்ணிருக்காங்க பாருங்க, வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. அதனாலதான் பாருங்க இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாடலாம். ஏன் என்று இதை கண்டுபிடிச்சு பார்த்தா, இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க? கடைக்கு போய் பார்க்கிற பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கடைக்கு போய் பணம் நிறைய இருக்குது, காசு நிறைய இருக்கு, வசதி நிறைய இருக்குது. அப்ப பாருங்க, கடை வீதிக்கு போய், பஜாருக்கு போய், அபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் போய், பெரிய பெரிய பிளாசாக்கெல்லாம் போய் பார்க்கிற பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, பார்க்கிற நகையெல்லாம் வாங்கியாச்சு, பார்க்கிற துணியெல்லாம் வாங்கியாச்சு, வேண்டதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கின பிறகு உள்ளத்துல திருப்தி இல்லை. உள்ளத்துல திருப்தி இல்ல, உள்ள வெறுமையா இருக்குது, உள்ளத்துல நிம்மதி இல்ல, உள்ளத்துல சந்தோஷம் இல்ல, உள்ளத்துல சமாதானம் இல்ல, உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இல்ல. கவனிங்களே, ஏன் சிலர் இந்த நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள்? எல்லாமே இருக்குது, பிறகு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறோம்? அநேகர் பாருங்க இப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் அநேகர் இந்த நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள்? ஏனென்று சொன்னால், நான் வெறும் சரீரம் என்று அவர்கள் நினைப்பதாலே தான் அவர்கள் இந்த நிலைமைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? வந்து விடுகிறார்கள். ஆனால் மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது. இதைவிட மனுஷன் ரொம்ப ஆழமானவன், இதைவிட மனுஷன் ரொம்ப மேலானவன், இதைவிட மனுஷன் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்ப சரீரம் என்பது என்ன? சரீரம் என்பது அதுல ஒரு பகுதி, அவ்வளவுதான். சரீரம் என்பது அதுல ஒரு பகுதி, அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது. இதைத்தான் சத்திய வேதம் மனது என்று சொல்லுகிறது. மனது என்று
சொல்லுகிறது. மனது என்றால் என்ன, ஆத்துமா என்றால் என்ன? வாசிப்போம். சங்கீதம் 103 1, 2 எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன செய்யாதே? மறவாதே. அப்ப ஆத்துமா என்றால் என்ன? மறப்பதும் நினைப்பதும் எங்கே? ஆத்துமாவிலே. மறப்பதும் நினைப்பதும் எங்கே? ஆத்துமாவிலே, மனதிலே. அப்ப மனுஷனுக்கு பாருங்க, ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. இதைத்தான் சத்திய வேதம் மனது என்று சொல்லுகிறது. கவனிங்களே, இந்த மனதிலே ஒரு நிம்மதி வேண்டும். எத்தவருக்கு மனதில் நிம்மதி வேணும் இல்லையா? மனதில் நிம்மதி என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, மனதில் ஒரு இளைப்பாறுதல் வேண்டும், மனதில் ஒரு சந்தோஷம் வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலக்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும். அப்பதான் பாருங்க ஒரு திருப்தியே உண்டாகும். ஏதோ சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட மாத்திரத்துல திருப்தி அடைவது என்பது அது சரி கிடையவே கிடையாது. மனுஷன் இதை விட ரொம்பவும் ஆழமானவன், ரொம்பவும் உயர்ந்தவன். அப்ப பாருங்க, மனுஷனுக்கு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது, மனது என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதுல ஒரு நிம்மதி என்ன செய்யணும்? வேண்டும். அதுல ஒரு சந்தோஷம் வேணும், அதுல ஒரு மகிழ்ச்சி வேணும். மனதில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள், கலக்கங்கள், வேதனைகள், பாரங்கள் நீங்க வேண்டும். இமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் சொல்றாங்க. அதாவது இந்த உணர்ச்சியிலே ஒரு திருப்தி என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுல ஒரு நிம்மதி வேண்டும். அப்பதான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? நன்றாக இருக்க முடியும். எத்தனை விளங்குது? ஆமென். அது மாத்திரமல்ல, மனுஷன் இதைவிட இன்னமும் ஆழமானவனாக இருக்கிறான். மனுஷன் யார்? மனுஷன் ஆவியாக இருக்கிறான். மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, மனுஷன் வெறும் ஆத்துமா கிடையாது, வெறும் மனது கிடையாது. மனுஷன் யாரு? அவன் ஆவியாக இருக்கிறான். இவனுக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் சரீரம் என்கிற ஒரு கூட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். எத்தனை விளங்குச்சு? மனுஷன் ஆவியா இருக்கிறான். இந்த ஆவியான மனுஷனுக்கு தான் ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியான மனுஷன் எங்க வாசம் பண்றான்? இந்த சரீரம் என்கிற இந்த கூட்டுக்குள்ள என்ன செய்யறான்? வாசம் பண்ணுகிறான். அப்ப மனுஷன் யார்? மனுஷன் மிகவும் ஆழமானவன், அவன் உயர்ந்தவன், அவன் மேலானவன். எனவேதான் பாருங்க, அடிக்கடி பாருங்க, உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் நன்றாக இருக்கிறானா? அவன் சுகமாக இருக்கிறானா? அவன் ஆரோக்கியமாக இருக்கிறானா? அவன் பலனாக இருக்கிறானா? அவன் திடகாத்திரமாக இருக்கிறான் என்பதை சற்று என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அநேகர் பாருங்க இதை கவனிக்கிறதே கிடையாது. அவங்க எதை கவனிக்கிறாங்க? இந்த சரீரத்தை தான் செய்யறாங்க, கவனிக்கிறாங்க. இதுக்கு சோப்பு வாங்கணும், இதுக்கு என்ன வாங்கணும், இதுக்கு மெத்த வாங்கணும், இதுக்கு கட்டில வாங்கணும், இதுக்கு சேர வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இதுலதான் அவனுடைய மைண்ட் இருக்கு தவிர உள்ள ஒருத்தர் இருக்கிறானே அவனை கவனிக்கிறதே கிடையாது. எதுவும் விளங்குச்சு? அவனை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. அவனுக்கு சாப்பாடை போடுறது கிடையவே கிடையாது. அவன் நல்லா இருக்கிறானா? அவன் ஆரோக்கியமா இருக்கிறானா? அவன் பலனா இருக்கிறானா? அவன் திடகாத்திரமா இருக்கிறானா? அவன் ஆரோக்கியமா இருக்கிறானா? அவன் சுகமா இருக்கிறானா என்பதை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. எனவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் சற்று கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதை? உள்ள இருக்கிற ஆவி மனுஷனை. ஏதாவது சொல்லுங்க. நான் ஒரு ஆவி மனுஷன், எனக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சரீரம் என்கிற இந்த வீட்டிலே, இந்த கூட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எதாவது விளங்குச்சு? அப்ப இந்த சரீரத்துக்கு பார்த்தீங்களா? இந்த சரீரம் நீங்க கிடையாது. இந்த சரீரம் நீங்க கிடையாது. இந்த சரீரம் என்பது நீங்க குடியிருக்கிற வீடு. நீங்க குடியிருக்கிற வீடு. அதனால தான் என்ன ஆகுது? கடைசி காலத்துல வயசானவன இந்த கூட கழட்டி வச்சுட்டு போயிடுறோம். எங்க போயிடுறோம்? அங்க போயிடுறோம். இது என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் சொன்னேன் போன வாரத்துல, கிறிஸ்தவருடைய மரணம் என்பது அது ரொம்ப வேறது, அது ரொம்ப வித்தியாசமானது. அவன் தரையில கடந்து புரள்றது கிடையாது. ஐயோ போயிட்டே அப்படி கடந்து உருண்டு மண்ணெல்லாம் அள்ளி தூவி மேல எரிஞ்சு இல்லாத பாடலாம் படுத்தது கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆள் எங்க போயிட்டாரு? அவர் தான் உண்மையான மனுஷன். இவர் வாழ்ந்த வீட கொண்டு போய் என்ன செய்ய போறோம்? இப்ப அடக்கம் பண்ண போறோம். அவ்வளவுதானே தவிர அவர் கிடையாது. இந்த சரீரம் அவர் கிடையவே
கிடையாது. அவர் மேல இருந்து பாக்குறாரு, ஓ நான் குடியிருந்த இந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, இப்ப அடக்கம் பண்றாங்க. அவர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப மரிச்சு போன பிறகு எதற்கு வழங்கிச்சு. அப்ப பாருங்க, மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, அவன் மனது கிடையாது, மனுஷன் ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரீரம் என்கிற இந்த கூட்டுக்குள்ள என்ன செய்யறான், வாசம் பண்ணுகிறான். சில சமயங்கள்ல கையை பிடிச்சு அழுதுறோம், சரீரத்தை பிடிச்சு, அவர் குடியிருந்த வீடை பிடிச்சு. ஏன்னா நம்ம சரீரத்தை பார்த்தே வாழ்ந்துட்டோம், சரீரத்தை பார்த்தே வாழ்ந்துட்டோம், இந்த சரீரத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டோம். ஐயோ இவ்வளவு கூட இருந்தாரே, இப்ப அவர் இல்லாம என்ன செய்யணுமே, அவ்வளவுதானே தவிர அவர் அப்படி ஒண்ணுமில்லாம போயிருது கிடையவே கிடையாது. அவர் பரலோகத்துல செய்யறாரு இருக்கு. எனவே கிறிஸ்தவருடைய மரணம் என்பது அது ரொம்ப வித்தியாசமானது. சரி, இந்த உள்ளான மனிதன் எப்பொழுது நன்றாக இருப்பான்? இப்ப சொன்ன இல்லையா, இந்த உள்ள இருக்கிற மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறானா, அவன் நன்றாக இருக்கிறானா, அவன் சுகமாக இருக்கிறானா என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். சரி, இந்த உள்ளான மனிதன் எப்பொழுது நன்றாக இருப்பான், எப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பான், எப்பொழுது இந்த உள்ளான மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான் என்று சொன்னால், அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது, அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவன் தேவனோடு நேரம் செலவிடும் போது, அவன் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கும் போது, அவன் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் நன்றாக இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான், பலனாக இருப்பான், திடகாத்திரமாக இருப்பான். எத்தனை விளங்குது? சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வா இருக்குதுங்க, ரொம்ப சோர்வா இருக்குதுங்க. ஏன் சோர்வா இருக்குது? உள்ள இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு ஒழுங்கா போடலன்னு அர்த்தம். எத்தனை விளங்குச்சு? வெளியே இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு போட்டுரும், டெய்லியும் சிக்கன் 65 மட்டனும் சுக்கா அவர்களும் போட்டுரும். எதுக்கு? இந்த சரீரத்துக்கு போட்டுரும். ஆனா உள்ள இருக்க ஆளுக்கு போட்டோமா? அனைவரும் போடுறது கிடையவே கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்த மாத்திரத்தை டான்ஸ் ஆடிடுவாங்க, ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட பார்த்தே ஆயிடுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு ஒழுங்கான செய்யறது இல்ல, போடுறது கிடையாது. என்னதான் பாருங்க, உள்ளான மனுஷன் சாப்பாடு என்ன செய்யணும், போட வேண்டும். அப்ப உள்ளான மனுஷன் எப்பொழுது நன்றாக இருப்பான், அந்த ஆவி மனுஷன் அவன் எப்பொழுது நன்றாக இருப்பான், அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது, அவன் தேவனோடு நேரத்தை செலவிடும் பொழுது, அவன் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையினாலே உள்ளத்தை நிரப்பும் போது, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் நிரம்பி இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை அவன் உட்கொள்ளும் பொழுதுதான் உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் ஆரோக்கியமாக, சுகமாக, பலனாக, திடகாத்திரமாக, நல்ல தெம்பாக என்ன செய்வான் இருப்பான். எனவே ஆவி மனுஷன் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்று சொன்னால் அவனாலே நிம்மதியாக வாழ முடியாது, சமாதானமாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது, தைரியமாக வாழ முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எப்ப தேவனுடைய ஐக்கியம் கொள்ளலைனா. எனவேதான் பாருங்க, ஒரு விசுவாசி அன்றாடம் தேவனுடைய என்ன செய்ய வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் உள்ளே ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் உள்ளே ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். கவனிங்களேன், எத்தனை வயிறு இருக்குது, இது சொன்ன விளங்கும். இப்ப கொஞ்சம் சிலர் வயிறு மறந்து சொல்லிட்டீங்களோ, கையை தூக்க மாட்டேங்கிறீங்க, வயிறு வேற வீட்டில் சொல்லிட்டீங்க போல. வயிறு இருக்குதா? ரைட். வயிறு இப்ப எம்டி ஆயிடுச்சு, உள்ள ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றீங்க? என்ன போடுறீங்க? சும்மா சத்தமா சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு சாப்பாடு போடுறீங்க, உங்க லெவலுக்கு, உங்க வசதிக்கு ஏதோ ஒரு சாப்பாடு செய்றீங்க, உள்ள போடுறீங்க, உள்ள ஃபுல் பண்றீங்க இல்லையா? அது வெறுமை ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சுன்னா, அது காலி ஆயிடுச்சுன்னா உடனே செய்யணும். அது கூப்பிடுது, போடு எனக்கு, நீ இப்ப போடல உடனே விட மாட்டேன், நான் கத்துவேன் சொல்லி உள்ளது கத்துது, அது வீச்சுன்னு கத்துது. கத்துதா கத்தலையா? எத்தனை கத்துது? கத்துனாலும் அது நல்ல வயிறு, கத்தலைனா உடனே டாக்டரை போய் செக் பண்ணணும். உடனே டாக்டர்கிட்ட போய் என் பிள்ளைக்கு பசி எடுக்கலன்னா உடனே தூக்கிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. பிள்ளைக்கு பசி எடுக்கல, நல்ல வேலைக்கு பசி எடுக்கல, 1 கிலோ மிச்சம் அரிசி. ஆனா யார நினைக்கிறாங்களோ, எந்த பெற்றோராலும் நல்ல வேலைக்குதான் அரிசி விற்கிற வேலையில உனக்கு பசி எடுக்கல, நல்ல வேலைக்கு எனக்கு மிச்சம் பண்ணி தரலாம் அப்படின்னு எந்த தாயை சொல்லுவாங்களா? 100 ரூபாய் விற்கட்டும், 500 ரூபாய் விற்கட்டும், அது பேச்சே கிடையாது. உடனே டாக்டர் போய் என்ன செய்யறது, செக்அப் பண்ணி உனக்கு பசி எடுக்கல, என்னமாவது பண்ணுங்க, உடனே என்ன செய்ய, நல்லா சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யறோம், ரெடி பண்ணிடுறோம். அப்ப பாருங்க, அந்த வயிறு எம்டி ஆனா என்ன செய்யறோம், உள்ள சாப்பாட எத்தனை வழங்குது. இது இதை போலதான் உள்ள ஆவியிலே தேவன் ஒரு வெற்றிடத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த வெற்றிடத்தை பணம் நிரப்ப முடியாது.
வெள்ளியோ பொண்ணோ போய் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. அந்த இடத்தை இன்னொரு மனிதன் வந்து என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. இங்கதான் பாருங்க அநேகர் தவறு பண்ணிடுறாங்க. உள்ள எம்டி ஆயிடுச்சுங்க அப்படின்னு உடனே இன்னொரு மனுஷன் போறாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன செய்ய முடியாது, இந்த எம்டியான இடத்தை நிரப்ப முடியாது. இந்த இடத்துல தான் பாருங்க சில வாலிப பசங்கள் வாலிப பிள்ளைங்க கூட என்ன செஞ்சிடறாங்க, தவறு பண்ணிடுறாங்க. உள்ள வெறுமையா இருக்குன்னு சொன்ன உடனே அது வேற மாதிரி லைன்ல போயிடுறான். வேற மாதிரி போய் அதை ஃபில் பண்றதுக்கு என்ன செஞ்சிடறான், தவறான ரூட்ல போய் ஃபில் பண்ணி கடைசி இவன் லைஃபும் போய் அந்த பிள்ளை வாழ்க்கையும் போய் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருது. ஏன்னா இந்த வெற்றிடத்தை இன்னொரு மனுஷனோ இன்னொரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. அப்ப அந்த இடத்தை யார் நிரப்ப முடியும், அந்த இடத்தை இயேசு கிறிஸ்து மட்டுமே நிரப்ப முடியும். அந்த இடத்தை அவர் மட்டுமே நிரப்ப முடியும். அந்த வெற்றிடத்தை இயேசு மட்டுமே, தேவாதி தேவன் மட்டுமே நிரப்ப முடியும். அவருடைய வார்த்தை மாத்திரம் என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தையும் தேவனும் ஒன்று. தேவன் வேற கிடையாது, வார்த்தை வேற கிடையாது. இந்த வார்த்தையும் தேவனும் ஒன்று. அப்ப இந்த வார்த்தையினாலே தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். வேற எதை கொண்டு செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. வேற ஏதாவது நிரப்ப முயற்சி பண்ணும் பொழுதுதான் மனுஷன் எங்க போயிடுறான், சாராய கடைக்கு போயிடுறான். அது நிரப்புறீங்க முடியல, வேற ஏதாவது தவறான வழியில போயிடுறான், தவறான ரூட்ல போயிடுறான். அவன்கிட்ட கேட்ட சொல்லுங்க, எங்க உள்ள வெறுமையா இருக்குதுங்க, அதை நிரப்புறதுக்கு தாங்க நாங்க போறேன். அவனுக்கு தெரியல எதை நிரப்புனா சாட்டிஸ்பாக்சன் ஆகும், அது திருப்தி ஆகும் என்பது அவனுக்கு தெரியல. அதை சொல்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். விளங்கிடுச்சா? அப்ப அங்க போனா அது நிரம்பாது. இங்க வா, இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள். அந்த வெற்றிடத்தை நிரப்ப இயேசுவால தான் முடியும். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உள்ள சமாதானம் வந்துடும், உள்ள சந்தோஷம் வந்துடும், உள்ள நிம்மதி வந்துடும். நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்துல என்ன செய்யுது இருக்குது. நீ தேடுற நிம்மதி சினிமா தியேட்டர்ல கிடையாது, நீ தேடுற நிம்மதி சாராய கடையில கிடையாது, நீ தேடுற நிம்மதி கடையில விற்கிற மற்ற புஸ்தகங்கள்ல கிடையாது. நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்துல இருக்கிறது. இந்த இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உள்ள ஒரு பெரிய திருப்தி உண்டாகிவிடும். திருப்தி எத்தனை விளங்கிருச்சு? ஆமென். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன சொல்றான்? கர்த்தர் என் சரீரத்தின் தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய மனதுக்குரிய தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அதை சந்திக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் நான் திருப்தி அடைகிறேன். நான் திருப்தி. அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நான் வெறும் சரீரம் கிடையவே கிடையாது, நான் வெறும் மனது கிடையாது, நான் ஒரு ஆவி மனிதன். நான் ஒரு தேவன் ஆவியாக இருக்கிறார். நான் யார்? நான் ஒரு ஆவி மனிதன். எனக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். ஒரு நாள் வரும்போது கழட்டி வச்சுட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். அதுதான் சரீர மரணம். அதுதான் சரீர மரணம். இதற்கு விளங்குச்சு? அவைதான் பாருங்க, நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் போது ஏதோ வெறும் சரீரத்தின் தேவைகள் மட்டும் சந்திக்கப்படுவதை பற்றி இவன் இங்கே சொல்லவில்லை. நான் எல்லா ரீதிகளிலேயும் திருப்தி அடைந்திருக்கிறேன், எல்லா ரீதிகளிலும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று அந்த அர்த்தத்திலே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை வழங்குது? நல்லா. அது மாத்திரம் இல்ல, சரீரத்தின் தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படுவது என்பது எப்படி இருக்கு தெரியுமா? சிலருக்கு பாருங்க, சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே இப்ப சொன்னேன் இல்லையா, அடையப்பா ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த காரியத்துக்காக, எனக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு பெரிய திருப்தி, பெரிய சந்தோஷம். நல்ல கவனிங்க, சரீரத்தின் தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படுவது என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டை நல்லா வெள்ளையடிக்கிறீங்க, வெளியில வீட்டை நல்லா வெள்ளையடிக்கிறீங்க, அழுக்கா கடந்த வீடை நல்லா ஓட்டையெல்லாம் அடிச்சு நல்லா பாலிஷ் பண்ணி பயங்கரமா கழுவி எடுத்து எல்லாம் பண்ணி போய் தோட்டமெல்லாம் நட்டு வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி பூச்செடியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டில் குடியிருக்கிற உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறார், உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? வீடு நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் எல்லாமே அங்க உள்ள நல்லா இருக்குது. ஆனா அந்த வீட்டுல குடியிருக்கிறவரு சாக போல கடந்தாரு, எப்படி இருக்கும்? எதற்கு விளங்குச்சு? கருத்து கவனிச்சுக்குங்க. இந்த வீட்டை விட யாரு தான் முக்கியம்? அந்த வீட்டுல குடியிருக்கிறாரு பாருங்க, அவர் தான் ரொம்ப ரொம்ப
முக்கியம். அப்ப பாருங்க, சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது என்பது எப்படி இருக்குன்னா, உள்ள இருக்கிற ஆள் எப்படி இருக்கிறாரு, அவர் ஐயோ பாவமா பரிதாபமா இப்பக்கே நேர்த்தை கொண்ட மாதிரி இருக்கிறாரு. ஆனா வெளியில என்ன செய்யுது, ரொம்ப அலங்காரமா, ரொம்ப ஜோடனை, ரொம்ப அப்படி இப்படி போட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. பாருங்க, ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடலாங்களா, ஒரு தாத்தாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஐயாவுக்கு 80 வயசு தாண்டிட்டாரு. தாண்டி 90 வயசை தாண்டி 100 வயசு தாண்டி 101வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தாத்தாவுக்கு 101வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இப்ப அவர் எவ்வளவு தலைமுறை பார்த்திருப்பாரு, 4 தலைமுறை பார்த்திருப்பாரு. அதனால பேரன் பேத்தி கொள்ளு பேரன் 4வது பேரன் எல்லாம் வந்துட்டான். எல்லாம் வந்து தாத்தாவுக்கு பிறந்த நாள், தாத்தாவுக்கு பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள், 101வது பிறந்த நாள். அதனால பாருங்க, அவங்க வர்றாங்க, வெள்ளை அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, தோரணெல்லாம் கட்டுறாங்க. பார்த்தா அலங்காரம் தூர் பறக்குது. 4 தலைமுறை எவ்வளவு காசு வச்சிருப்பாங்க பாருங்க. அவன் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறேன். இந்த தாத்தா மூலமா தான் நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்ததியா வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேட்குவாங்க, அதை வாங்க, எல்லாம் பண்ண எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அவங்க எல்லாரும், இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்றாங்க. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி என்ன செய்யறாங்க, அப்படி ஒவ்வொன்றா கொண்டு போகும்போது தாத்தா ஒரு ரூம்ல இருக்கிறாரு. ஒரு ரூம்ல தாத்தா இருக்கிறாரு. இருக்கும்போது தாத்தாவை தூக்கி கொண்டு போய் அந்த ரூம்ல வைக்கிறாங்க. எந்த ரூம்ல வைக்கிறாங்க, ஏன்னா இந்த ரூமை கிளீன் பண்ணல இல்லையா, அதான் தாத்தா அந்த ரூமை கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி முடிச்சு அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல இருந்து என்ன செய்யறாங்க, இன்னொரு ரூமுக்கு. இப்படியே கொண்டு போய் என்ன ஆயிடுச்சு, கடைசியில தாத்தாவை வெளியில வச்சுட்டாங்க. தாத்தாவை வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் பண்ணி கேட்கலாம் ரெடி பண்ணி மெழுகு திரிய கோர்த்து எல்லாம் வச்சு தீய பொறுத்துட்டு தாத்தாவை எங்கன்னு தேடுனா தாத்தா பணியிலே செத்து போயிட்டாரு. யோசித்து பாருங்க, யாருக்கு பிறந்த நாள், யோசித்து பாருங்க. இவ்வளவு ஜோடனை, இவ்வளவு எல்லாம் அலங்காரம் எல்லாம் இருக்குது. ஆனா அதை விட யாருதான் முக்கியம், எத்தனை விளங்கிருச்சு இப்ப, இந்த சரீரத்தை விட யாருதான் முக்கியம், உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் தான் முக்கியம். அதனால தான் இந்த சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது என்பது எப்படி இருக்குன்னா, வெளியில அலங்காரமா இருக்குது, அந்த வீட்டுல குடியிருக்கிற எப்படி இருக்கிறாரு, அவர் உயிருக்கு என்ன செய்யறாரு, இழுத்துக்கிட்டு அப்படி இருக்குது. அதனாலதான் பாருங்க, இந்த உள்ளான மனுஷனுடைய அந்த தேவைகள் சந்திக்கப்படலைன்னா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி என்ன செய்யணும், உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த சரீரத்துக்கு எப்படி சாப்பாடை கொடுக்குறோமோ அதை போல உள்ளான மனுஷனுக்கு, ஆவி மனுஷனுக்கு அன்றாட சாப்பாடை போடுறோம். அப்ப அவை எப்ப திருப்தி அடைகிறான்னு சொன்னால், தேவனோட ஐக்கியம் கொள்ளும் போது, தேவனோட அன்றாட பேசும்போது, தேவனோட உறவாடும் போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினாலே உள்ளத்தை நிரப்பும் பொழுது, அப்பொழுதுதான் உள்ளான ஆவி மனுஷன் அவன் திருப்தி அடைய. அப்பதான் அவன் நிம்மதியா இருக்க முடியும். எதுவும் வழங்கிருச்சு. அதத்தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சரீரத்தின் தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்மாக்குரிய தேவைகளை மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், அவனுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதுனாலதான் நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு குறைவு என்பது கிடையவே கிடையாது என்று இங்கே என்ன செய்யறான் சொல்லுகிறான். ஆமென். எத்தனை விளங்கிருச்சு. அப்ப பாருங்க, இந்த சரீரம் நன்றாக இருக்க வேண்டும், நல்லதுதான். சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நல்லதுதான். ஆனால் இதை விட எது முக்கியம் என்று சொன்னால், உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். எனவே நாம் வெறும் சரீரம் கிடையவே கிடையாது, நாம் வெறும் மனது கிடையவே கிடையாது, நாம் ஆவி மனுஷன். ஆகவே உள்ளான தேவைகள் சந்திக்கப்படும் பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க முடியும். எல்லா காரங்களும் வைத்து சொல்லுவோம், நான் வெறும் சரீரம் கிடையாது, நான் வெறும் மனது கிடையாது, நான் ஆவி மனுஷனாக இருக்கிறேன். ஆமென். பாருங்க, கென்னத் ஹேகின் என்கிற பிரசங்கர் சொல்றாரு, சில சமயங்கள்ல அவர் காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது படுக்கையிலிருந்து எந்திரிப்பாரா பாருங்க. படுக்கையிலிருந்து அப்படி எந்திரிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரா, படுக்கையில் எந்திரிக்கும் பொழுதே சில சமயங்கள்ல அப்படி சொல்லிட்டு எந்திரிப்பாரா பாருங்க. அவர் சொல்லிட்டு எப்படி எந்திரிப்பாரா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, நான் குறைவுபட மாட்டேன் என்று சொல்லிதான் பாருங்க படுக்கை விட்டு எந்திரிப்பாரா பாருங்க. படுக்கை விட்டு அப்படித்தான் எந்திரிப்பாரா பாருங்க. நான் திறமையிலே குறைவுபட மாட்டேன், நான் பலத்திலே குறைவுபட மாட்டேன், நான் பணத்திலே குறைவுபட மாட்டேன், நான் ஒன்றிலேயும் குறைவுபட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அறிக்கை செய்து கொண்டேதான் பாருங்க அவர் படுக்கை விட்டு எந்திரிப்பாராம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியல. எந்திரிக்கும் போதே அம்மா காஃபி கொடுத்தா என்ன செய்வேன், அன்னைக்கு
எந்திரிப்பேன். சில புருஷர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா, பல்லு கூட வளர்க்கறது கிடையாது. டீ என்னது, டீயை ஊத்துனாதான் இது எந்திரிக்குது. எது? இந்த சரீரம். ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, காலை எந்திரிச்சுன்னு அவரை கொஞ்சம் கவனிக்கணுமே கவனிக்கிறது கிடையவே கிடையாது. இனிமேல் கொஞ்சம் கவனிங்க. இதை கவனிக்கிறத விட உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனிங்க. பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் என்னமா போடணும். அவருக்கு போட்டாதான் அவர் கொஞ்சம் என்ன செய்வார், நல்லா இருப்பாரு பாருங்க. இதை அறிந்து கொண்டு, இதை பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு புஸ்தகத்துல, அவருடைய புஸ்தகத்தை அதிகமாக நான் வாசிப்பேன். ஒரு புஸ்தகத்துல இதை நான் அறிந்து கொண்ட மாத்திரத்துல என்னுடைய விசுவாச அறிக்கை புஸ்தகத்துல இன்னும் சில காரியங்கள்லாம், சில வார்த்தைகள்லாம் நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு அதை நான் சேர்த்து நான் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சது. படிக்க விட்டு எந்திரிக்கும் போது அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறது, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு பாருங்க. அந்த ஒரு விசுவாச அறிக்கை என்ன சொல்லுவேன்னா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவரின் மெய்ப்பராக இருக்கிறபடியால் நான் குறைபட மாட்டேன், நான் பட்டினியா இருக்க மாட்டேன், நான் இளைத்து போக மாட்டேன், நான் வாடி போக மாட்டேன், நான் வதங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பேன். சில சமயம் பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறது. நான் வாடி போக மாட்டேன், நான் வதங்கி போக மாட்டேன், நான் தொய்ந்து போக மாட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், பஞ்சம் எனக்கு இல்லை, பசி எனக்கு இல்லை, பட்டினி எனக்கு இல்லை, குறைவு எனக்கு இல்லை, தாழ்ச்சி எனக்கு இல்லை, இல்லாம எனக்கு இல்லை அப்படி சொல்லி எந்திரிப்பேன். சில சமயங்கள்ல படுக்க விட்டு எந்திரிக்கும் போது அப்படிதான் எந்திரிக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் திறமையிலே குறைபட மாட்டேன். இதெல்லாம் சொல்லணும் பாருங்க வாயை திறந்து. நான் எதுல குறைபட மாட்டேன்? நான் ஒரு நோஞ்சாங்க, உங்களுக்கு தெரியாதா? பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் நோஞ்சாத்தனமா போகணும். முத வாயை சரி பண்ணணும். வாயை சரி பண்ணா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நான் திறமையிலே குறைபட மாட்டேன், நான் ஞானத்திலே குறைபட மாட்டேன், நான் அறிவிலே குறைபட மாட்டேன், நான் விவேகத்திலே குறைபட மாட்டேன், நான் ஐஸ்வர்யத்திலே குறைபட மாட்டேன், நான் செல்வத்திலே குறைபட மாட்டேன், நான் பண விஷயத்திலே குறைபட மாட்டேன், நான் பொருளாதாரத்திலே குறைபட மாட்டேன். எத்தனை விளங்குது? நான் எதிலையுமே குறைபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிப்பேன். இந்த வெளிப்பாடாக நான் பெற்றுக்கொண்ட பிறகு இப்படி எந்திரிக்கிறது. எத்தனைக்கு விளங்குது? இப்படி சொல்லிட்டு எந்திரிங்க. நான் எதிலையுமே குறைபட மாட்டேன். இன்னைக்கு காலையில் அரிசி வேணுமே, பருப்பு வேணுமே, என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? என்ன பண்ண நிரம்பும்? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு எந்திரிங்க. கர்த்தர் எந்த ரீதியான தேவை என்ன செய்வாரு? சந்திப்பாரு. ஆமென். விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? பேச வேண்டும். இது வல்லமையான ஒரு அறிக்கையாகும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் பட்டினியாய் இருக்க மாட்டேன், நான் இளைத்து போக மாட்டேன், நான் தொய்ந்து போக மாட்டேன், நான் வாடி போக மாட்டேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியால் பஞ்சம் எனக்கு இல்லை, பசி எனக்கு இல்லை, பட்டினி எனக்கு இல்லை, இல்லாமை எனக்கு இல்லை, குறைவு எனக்கு இல்லை, தாழ்ச்சி எனக்கு இல்லை. ஆமென். அது மாத்திரமல்ல, 1ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1ஆம் வசனத்துல சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம், கவனிங்கள். அத சங்கீதம் 23:1 மறுபடியும் வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கவனிங்களே, இந்த வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஃபியூச்சர் டென்ஸ்ல கிடையாது, அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல கிடையாது. இது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலே அல்ல, அல்லது கடந்த காலத்திலே அல்ல, நிகழ்காலத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்களே, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தார் அப்படி சொல்லலைங்க. அதை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பார் அப்படி சொல்லப்படலைங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை விளங்கிருச்சு? இப்ப கர்த்தர் ஒரு காலத்துல மெய்ப்பராய் இருந்தாருங்க அப்படி சொல்லப்படலைங்க. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருப்பாருங்க அப்படி சொல்லப்படலைங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். அப்ப நாளை காலையில் எழும்பும் பொழுது, நாளைக்கு காலையிலும் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். நாளை கழிச்சு காலையில் எழுந்திருக்கும் போது
அன்னைக்கும் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். இருப்பார் கிடையாது, என்ன செய்யறார்? அன்றாடம் அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு அவர் நம்முடைய மெய்ப்பராகத்தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். இப்போது இன்றைக்கு அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று யாரால சொல்ல முடியும்? யாரால? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்க, சொல்ற தப்பு கிடையாது. ஆனா உண்மையாவே யாரால சொல்ல முடியும்? அது ரொம்ப முக்கியமான காரியம். டைம் எடுத்துரும், அதனால தான் அதை நான் கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வச்சிருக்கிறேன். யாரால சொல்ல முடியும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று உண்மையாகவே யாரால சொல்ல முடியும் அப்படி என்பது அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க வரும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் பார்த்து நான் முடிப்போம். சங்கீதம் 23:1 பாருங்க, இந்த வசனம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற இந்த வசனம், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற இந்த வசனம் இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்பிலே ரொம்ப அருமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழ் பைபிள் கிடைச்சிச்சுன்னா காசு கொடுத்து வாங்கிடுங்க. அவங்க தமிழ்ல, இலங்கை பைபிள்ல, நம்ம பைபிள் இங்க தமிழ்ல இருக்கு இல்லையா, இதை போல அவங்க நாட்டுல இலங்கையில அவங்க பைபிள் இருக்குது. அவங்க யூஸ் பண்ற பைபிள் தமிழ் பைபிள் தான். ஆனா அவங்க தமிழ் பைபிள்ல வேற மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பரா, ரொம்ப நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு வந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, வாசிக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனவே குறைவு என்பது எனக்கு ஏற்படாது. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. இங்க போட்டிருக்கு இல்லையா, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படி போட்டிருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குது? கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்துல. ஆனா இலங்கை தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனவே குறைவு என்பது எனக்கு ஏற்படாது. எவ்வளவு சூப்பரா மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. குறைவு என்பது எனக்கு ஏற்படாது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிங்களே, குறைவு என்பது ஏற்படாது. எல்லாம் சொல்லுங்க, குறைவு என்பது ஏற்படாது. குறைவு என்பது ஏற்படாது. சரி, ஏன் குறைவு என்பது ஏற்படாது? ஏன் குறைவு என்பது ஏற்படாது? ஏன் குறைவு என்பது ஏற்படாதுன்னா, இவர் மெய்ப்பராக இருக்கும் போது பிறகு எப்படி குறைவு ஏற்படும்? எத்தனை விளங்கிருச்சு? இவர் மெய்ப்பராக இருக்கும் பொழுது பிறகு எப்படி குறைவு என்பது ஏற்படும்? அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், எனவே குறைவு என்பது எனக்கு ஏற்படாது. ஏனென்றால் இவர் வந்து கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பர் கிடையாது, இவர் வந்து சம்பளத்துக்காக வேலை செய்கிற மேய்ப்பர் கிடையாது. இவர்தான் உண்மையான மேய்ப்பர், இவர்தான் என்னை சிருஷ்டித்த மேய்ப்பர், இவர்தான் என்னை தேடி வந்து இந்த பூலகத்திலே எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்னை மீட்டெடுத்த மேய்ப்பர். இவ்வளவு பெரிய மேய்ப்பர் என் கூட இருக்கும் பொழுது பிறகு எப்படிங்க எனக்கு குறைவு என்பது ஏற்படும்? ஏற்பட வாய்ப்பே இல்லையே. எத்தனை விளங்குது? குறைவு என்பது ஏற்படவே ஏற்படாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என் மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில நான் குறைவை பார்க்கவே மாட்டேன். குறைவை பார்க்கவே மாட்டேன். குறைவு என்பது ஏற்படாது, பஞ்சம் என்பது ஏற்படாது, தாழ்ச்சி என்பது ஏற்படாது. ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இவர் வந்து ஏதோ சம்பளத்துக்காகவோ கூலிக்காகவோ மேய்ப்பரா இல்ல, இவர் தான் உண்மையான மேய்ப்பர், இவர்தான் நல்ல மேய்ப்பர், என்னை சிருஷ்டித்த மேய்ப்பர், என்னை மீட்டெடுத்த மேய்ப்பர். இவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்குமே குறைவு என்ன செய்யாது, வராது. ஆமென். எதற்கு விளங்கிருச்சு? இவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிற வரைக்கும் குறைவு என்பது எனக்கு ஏற்படாது, இல்லாமை என்பது எனக்கு ஏற்படாது, தாழ்ச்சி என்பது எனக்கு ஏற்படாது. ஏன்? இவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாள் சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு என்பதே ஏற்படாது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு குறைய உங்க வீட்டில் இல்லை நான் சொல்லலை, சரியா வசனத்தை புரிஞ்சுக்கிறணும்.
இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருவேளை குறைவு இருக்கலாம், இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருவேளை அரிசி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்க வீட்டுல வந்து பருப்பு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு பணமே இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அதை பத்தி நான் சொல்லவே இல்லைங்க. கவனிங்க, கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளும் போது, கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருக்கும் போது உங்களுக்கு குறைவு என்பதை ஏற்படாது. இன்னைக்கு இருக்கிற இந்த குறைவு மாறணுமா? இன்னைக்கு இருக்கிற தாழ்ச்சி மாறணுமா? இன்னைக்கு இருக்கிற பஞ்சம் மாறணுமா? இன்னைக்கு இருக்கிற பசி மாறணுமா? இன்னைக்கு இருக்கிற பட்டினி மாறணுமா? இன்னைக்கு இருக்கிற எல்லாம் மாறணுமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு என்பதை ஏற்படாது என்று முதலாவது வாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். சொன்னாதான் மாறும். சொன்னாதான். இன்னைக்கு ஒண்ணு இல்லை, அது உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியுமே. அவருக்கு தெரியாதா உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, புளி இல்ல, பணம் இல்ல என்பது அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் இங்க விவரம் என்னன்னா, அந்த குறைவு மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த தாழ்ச்சி மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த பட்டினி மாற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க வாயை திறந்து? அதுலதான் விஷயம் இருக்குது, அதுலதான் வல்லமையே இருக்கு, அதுலதான் வெற்றியே இருக்குது. இன்னைக்கு என்ன ஒண்ணும் முடியலங்க, நான் நோஞ்சாங்க சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, நான் புல்லு தடிக்கு பயில்வானுங்க, புல்லு தடிக்கு என்னால ஒண்ணும் முடியாதுங்க. வாயை முதல்ல அடக்கணும், வாயை சரி பண்ணணும். என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால வெற்றி பெற முடியும், நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் மேல எழுந்து வருவேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவரின் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் திறமையிலே குறைவிட மாட்டேன், பலத்திலே குறைவிட மாட்டேன், ஆரோக்கியத்திலே குறைவிட மாட்டேன், சுகத்திலே குறைவிட மாட்டேன், வெற்றியிலே குறைவிட மாட்டேன். வாய் திறந்து பேச ஆரம்பிக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு என்பதே ஏற்படாது. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி, எனக்கு குறைவு என்பதே ஏற்படாது, எனக்கு குறைவு என்பதே ஏற்படாது. இன்னைக்கு இருக்கிற குறைவை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற இல்லாமையை பார்க்காதீங்க, இன்னைக்கு நான் தோத்துட்டேனே அதை பார்க்காதீங்க, இன்னைக்கு ஒண்ணு இல்லையே அதை பார்க்காதீங்க, எனக்கு முடியலையே அதை பார்க்காதீங்க. கர்த்தராகிய மேய்ப்பரை பாருங்கள், மேய்ப்பராகிய கர்த்தரை பாருங்கள். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார், அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என்னை அவருடைய கையிலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் எனக்கு குறைவு என்பது ஏற்படாது. நான் வந்து வெறும் சரீரம் கிடையாது, நான் வெறும் ஆத்மா கிடையாது, நான் ஒரு ஆவி மனுஷன். எனக்கு ஆத்மா மனது என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சரீரம் என்கிற இந்த கூட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க, உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் இருக்கா பார்த்தீங்களா? அந்த மனுஷனுக்கு நீங்க நல்லா சாப்பாடா போடுங்க, நான் சொல்றேன், உங்க சரீரத்தின் தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். இது வந்து அநேக பாஸ்டர் கூட விளங்காது, அநேக பிரசங்கர் கூட தெரியாது, இந்த காரியங்கள் விளங்காது, தெரியாது. பாருங்க, உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு நீங்க நல்லா அன்றாட சாப்பாடை போடுங்க, அன்றாட சாப்பாடை போடுங்க, கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளுங்க, கர்த்தரோட பேசுங்க, கர்த்தரோட உறவாடுங்க, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தையினால இருதயத்தை நிரப்புங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எல்கை எங்கும் குறைவே காணப்படாது, வாழ்க்கையில எங்குமே குறைவு காணப்படாது. இதுதான் விஷயம், இதைத்தான் கவனிக்கணும். அநேக கிறிஸ்தவ விசுவாசி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் வெறும் சரீரம் தான் போல, அதனால இதுக்காக தான் ஓடுவாங்க, நைட்டும் பகலுமா இதுக்காக தான் ஓடுவாங்க. பணம் 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 சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் ஓடுவாங்க, தவிர உள்ள இருக்கிற ஆவியை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், வேலைக்கு போறது தப்பு கிடையாது, வேலைக்கு போகணும், கண்டிப்பா சோம்பேறி இருக்கக்கூடாது. ஆனா எந்த நேரம் வேலைக்கு என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். உள்ளான ஆவி மனுஷனை கவனிக்கணும். அவனுக்கு நீங்க சாப்பாடை போட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படும். அதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள், அவருடைய சபையை தேடுங்கள், அவருடைய பிரசனத்தை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய ஐக்கியம் கொள்ளுங்கள், அவருடைய ஐக்கியம் கொள்ள நேரத்தை செலவிடுங்க. டிவியில அதிகமா உட்காராதீங்க. டிவி ப்ரோக்ராம, அந்த சீரியல், இந்த சீரியல், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதுல உலகத்தின் காரியங்கள் நிரம்பி இருக்கும், வார்த்தைங்க இருக்காது, உள்ளத்துல வார்த்தை இருக்காது. உள்ளத்துல வார்த்தை இல்லைன்னா உங்க உள்ளத்துல வெறுமைதான் இருக்கும், நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. உள்ளத்துல வார்த்தை இருக்கணும், மனதுல வார்த்தை இருக்கணும். அதுல இருக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாய் பாருங்க, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். ஆவி மனுஷனை கவனிங்க, இந்த உள்ளான மனுஷனை கவனிங்க. அதைத்தான் சத்தியவேதத்தில் இருதயம் என்று நாம் வாசிக்கிறோம். இருதயம், உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், கர்த்தர் தந்த தீபம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை கவனிக்கணும், உள்ளான மனுஷனை கவனிக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நான் வெறும் சரீரம் கிடையாது, நான் வெறும் மனதில் ஆண்டவரே, நான் ஆவி மனுஷன். இந்த ஆவி மனுஷனை நான் கவனிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது பிறகு எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில குறைவு இருக்கும்? குறைவு இருக்காதே. இது அன்றைக்கு விசுவாசிக்கிற கர்த்தாவே, இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குறைவுகள் மாறட்டும், தாழ்ச்சிகள் மாறட்டும் கர்த்தாவே. ஓ, நீரே என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், நீரே என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், நீரே என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோமே தேவனே. கர்த்தாவே, உங்க ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நீரை மேய்ப்பராக இருமே கர்த்தாவே. நீரை மேய்ப்பராக இருந்து இவர்களை போசியும், இவர்களை நடத்தும், இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், இவர்களை பராமரித்துக் கொள்ளுங்க தாவே. இவருடைய எல்லா தேவைகளையும் நீர் மாத்திரமே சந்திக்க முடியும். இவருடைய ஆவிக்குரிய தேவைகள், மனதுக்குரிய தேவைகள், சரீரத்துக்குரிய தேவைகள், உணர்வுக்குரிய தேவைகள், குடும்பத்துக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளையும் நல்ல மேய்ப்பரே நீர் மாத்திரமே சந்திக்க முடியுமே. நீரே மேய்ப்பராக இருந்து இவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நிறைய வாக்குகிறீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதிக நேரத்தை இந்த வார்த்தையிலே செலவிட்டு உள்ளான மனுஷனை போசிக்க, அவனை நன்றாக கவனிக்க இவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில வெற்றி பெற, முன்னேறி செல்ல, ஜெயிக்க இவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தாவிற்குரிய திறமைகள், ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், ஆற்றல் இவர்களுக்கு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீராருக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்